உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் புதிய திருப்பம். கூட்டணி ஆட்சி அமைக்க நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக அழைப்பு விடுத்தால் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என சிபிஎம் தரப்பில் முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் தெளிவான பெரும்பான்மையை எவருக்கும் தராத நிலையில் கூட்டணி அரசியல் தீவிரமடைந்துள்ளது. தாவேக 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் திமுக கூட்டணி 73 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஆட்சியை அமைக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு அவசியமாக உள்ளது. ஆனால் விஜய் 2 தொகுதிகளில் வென்றதால் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தாவேக வலிமை 107ஆக குறையவுள்ளது. இதனால் கூடுதல் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தாவேக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சி குறித்து அழைப்பு வந்தால் மாநில குழு மற்றும் செயற்குழுவில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை. இதன் மூலம் தமிழக அரசியல் கூட்டணிகளில் பெரிய மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. தமிழக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் தாவேக பக்கம் திரும்பும் சூழல் உருவாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆட்சியில் பங்கு வழங்கப்படும் என விஜய் முன்வைத்துள்ள நிலையில் சிறு கட்சிகளின் நிலைப்பாடு தமிழக அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்க உள்ளது. அடுத்து என்ன நடக்கும்? அரசியல் பரபரப்பு தொடர்கிறது.